தமிழகத்தில் 2 பெரிய கட்சிகள் இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டரை அவங்க இழந்துட்டாங்க. இந்த கட்சிகள் பேர் தான் பெத்த பேராக வச்சுருக்காங்களே தவிர பேருக்கேற்ற அளவுக்கு கட்சியை அவங்க நடத்தவும் இல்லை, மக்களை மதிக்கவும் இல்லை. மக்களை ஏமாற்றுவதற்கு அதிமுக என்று சொல்லப்படுகிற அந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக என்று சொல்லப்படுகிற இந்த கட்சியாக இருந்தாலும் சரி, 2 பேருமே மிகப்பெரிய தவறு பண்ணதை மக்கள் ஆத்திரத்தோடு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. யாரா வருவா, யார் வருவா, யார் வருவான்னு பார்த்தபோது எதிர்காலத்தில் 8000 ரூபாய்க்கு ஒரு செக்கு தர்றேன் இதெல்லாம் சொல்லி ஏமாத்தினதனுடைய விளைவு, இவ்வளவும் ஏமாற்றி ஜகஜால வேலைகள் பண்ணதனுடைய விளைவு 54. ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, அண்ணா செத்த போதே திமுகவினுடைய கொள்கைகளையும் சேர்த்து அண்ணாவோட பதிச்சுட்டாங்க. என் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தப்பே ஜெயலலிதா உள்ள சேர்த்து பரம்பு மாரி அதிகாரங்கள் கொடுத்து இந்த வகன் பண்ணதான். ஒரு கட்சிக்கு கொள்கைகள் இல்லை, அமைப்பு இல்லை, அந்த கொள்கை ஜனநாயக பண்பு இல்லைன்னா அது கட்சியாக இயங்கிறதுக்குள்ள தகுதியை இழந்துருக்கு. மதுவிலக்கில் உங்கள் கொள்கை என்னன்னா அண்ணா உடனே சட்டுன்னு இருந்தார். இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து அதான் நிதியே இல்லாமல் போச்சுன்னா கூட, ஒன்றுமே இல்லை திவாலான கூட. தி மிரர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்களை கேட்டுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் தாவேகா முன்னிலை வகிச்சு 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா அவர் முதல்வர் பதவியில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அமரணும்னா அவருக்கு இன்னும் கூடுதல் சீட்டுகள் 118 வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னும் போது ஒவ்வொரு கட்சிகளும் என்ன நிலைப்பாடை எடுக்கும்னு தெரியாத இடத்துல சிக்கல் இருந்துச்சு நேற்றைக்கு ஒரு நாள் வரைக்கும் தமிழ்நாடு. இன்றைக்கு காங்கிரஸ் 5 சீட்டுகளை திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றாலும் கூட 5 சீட்டுகள் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தாவேகாவுக்கு இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இந்த தேர்தலில் 108 சீட்டு விஜய் தமிழக வெற்றி கழகம் வந்தாலும் கூட இந்த கட்டமைப்பு அது ஆரம்பத்திலேருந்து இந்த ஒரு 6 மாதம் அல்லது 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டமைப்பை ஒழுங்காக பண்ணியிருந்தா நிச்சயமாக இந்த தமிழகத்தினுடைய நிலைமையில் 180 சீட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. 1971 திரும்பி வருவதற்கு உள்ள நல்ல வாய்ப்பு இருந்தது. அதை இவங்க சரியாக பயன்படுத்திக்குவாங்க. யார்? விஜயினுடைய பார்ட்டி சரியாக பயன்படுத்திக்குவதனால மக்களாக பார்த்து கொடுத்தது 108 சீட்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒழுங்காக பண்ணியிருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக 180 சீட்டு தாராளமாக வரும். காரணம், தமிழகத்தில் 2 பெரிய கட்சிகள் இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டரை அவங்க இழந்துட்டாங்க. இந்த கட்சிகள் பேர் தான் பெத்த பேராக வச்சுருக்காங்களே தவிர பேருக்கேற்ற அளவுக்கு கட்சியை அவங்க நடத்தவும் இல்லை, மக்களை மதிக்கவும் இல்லை. மக்களை ஏமாற்றுவதற்கு அவங்க கடைசி நேரத்தில் பணம் கொடுத்து எப்படியும் ஓட்டு வாங்கிடலாம், ஒரு தொகுதிக்கு 20 கோடி 30 கோடி செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சதே ஜனநாயகத்தை படுகொலை செய்த வேலை. பணம் கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறதே ஒரு கட்சிக்கு பெரிய அவமானம். அதை ஜனநாயகத்தை கொலை செஞ்சு, எந்த ஜனநாயகத்தை காப்பதற்காக ஒரு அரசாங்கம் உருவாக வேண்டுமோ அந்த ஜனநாயகத்தை கொலை செய்து அதுக்கு பிறகு அதில் உல்லாசம் கொண்டாடலான்னு நினச்சதே மிகப்பெரிய தவறு. இது அரசியல் விவரம் தெரியாமல் பண்ணாங்களா, அல்லது அரசியலே தெரியாமல் பண்ணாங்களா, அல்லது இப்படி தான் பண்ணுவோம், எப்படி வேணாலும் நாசம் பண்ணி நம்ம எப்படியாச்சும் இருப்போம்னு பண்ணாங்களா அப்படின்றது 2 கட்சிகளும் அதிமுக என்று சொல்லப்படுகிற அந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக என்று சொல்லப்படுகிற இந்த கட்சியாக இருந்தாலும் சரி, 2 பேருமே மிகப்பெரிய தவறு பண்ணதை மக்கள் ஆத்திரத்தோடு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. யாரா வருவா, யார் வருவா, யார் வருவான்னு பார்த்தபோது யாரோ ஒருத்தர், அதுவும் வெளியில் விளம்பரமான ஒருத்தர் வந்தாருன்ன உடனே மக்கள் அவங்க பக்கம் போக ஆரம்பித்தாங்க. இது போனவங்க அத்தனை பேரும் இவருடைய விஜயுடைய ரசிகர்கள் அல்ல. சரி, இவங்க பேரில் இருக்கிற ஆத்திரத்தில், இவங்க பண்ண தவறுகளில் இளைஞர்கள் எல்லோரும் கோபமாக இருந்தாங்க. ஒரு ஆள் கிடைச்சதும் போனாங்க. போனதை சரியாக பயன்படுத்தியிருந்தால் 180 சீட்டு வந்திருக்கும். இப்போவும் திமுகவில் 54 இடம் வந்திருக்கு, அதிமுகவில் 47 இடம் வந்திருக்குன்றாங்க. இது கூட இந்த கடைசியாக 6 மாத காலத்தில் யார் எது கேட்டாலும் உடனே அதுக்கு 1000 ரூபா தரேன், இதுக்கு 2000 தரேன், பாத்திரம் தரேன், பண்டம் தரேன், எதிர்காலத்தில் 8000 ரூபாய்க்கு ஒரு செக்கு தர்றேன் இதெல்லாம் சொல்லி ஏமாத்தினதனுடைய விளைவு, இவ்வளவும் ஏமாற்றி ஜகஜால வேலைகள் பண்ணதனுடைய விளைவு 54 சீட்டு வந்தது. அவங்க அதே மாதிரி கொடுத்ததுனால 47 வந்தது. தவிர இது 2ம் இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் இருந்திருந்தால் இவங்களுக்கு ஒரு ஓட்டு கூட கிடச்சிருக்காது. காரணம் திமுக
திமுகவும் சரி அண்ணாவும் சரி அதுக்குன்னு உள்ள ஓட்டுகளை அந்த அதுக்குன்னு உள்ள ஓட்டுகள்னு ஒன்று இருக்குது. ஆனால் அவங்கள வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க பேரில் எரிச்சலில் தான் இருந்தாங்க. அதிருப்தியில் இருந்தவங்க எல்லாருமே இந்த பக்கம் அதிருப்தி இருந்தது. அதோடு மட்டுமல்ல அந்த குடும்ப ஓட்டு கூட வர சூழ்நிலை இருந்தும் கூட அந்த குடும்பத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் பல்வேறு குடும்பங்களை இப்போ பார்த்தேன். ஏதோ இந்த கட்சியில் இருந்துட்டோன்றதுக்காக அந்த கட்சியினுடைய அந்த குடும்பத்தினுடைய மூத்த தலைவர் ஒரு ஓட்டு போட்டு பாக்கி பேரெல்லாம் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு போட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆக எந்த குடும்பமும் தீவிரமாக இந்த 2 கட்சிகளையும் இந்த ஸ்டாலினையோ அல்லது பழனிசாமியோ ஆதரித்து ஓட்டு போடலை. இதுதான் உண்மை. அதனுடைய விளைவு தான் இதுதானே தவிர இந்த கட்சிகள் அரசியல் கட்சிகளாக இருப்பதற்கே தகுதியற்றவையாக தங்களை மாற்றிக்கொண்டு விட்டன. இதுதான் ஜனநாயகத்தை கொலைச்சது. ஆனா நீங்க முன்னாள் அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னும் போது திராவிட கட்சிகள் 75 வருடங்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறது தெரியும். அப்படின்னும் போது இங்க கொள்கை பிடிப்பு இல்லாம ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. அண்ணா செத்த போதே திமுகவினுடைய கொள்கைகளையும் சேர்த்து அண்ணாவோட புதைச்சிட்டாங்க. அதனால தான் 72 நான் வந்து 52 திமுகவில் இருக்கேன். 72 எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்த போது எம்ஜிஆர் பிடிவாதமாக கூப்பிட்டதுனால சரி இந்த கட்சி இவங்க வந்து திமுக வந்து தன்னுடைய நிறம் குணம் மனம் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு போகுது, நம்ம போய் எம்ஜிஆரோட போய் அந்த கட்சியை அண்ணாவினுடைய கொள்கையோட லட்சியங்களை காத்து மக்களுக்கு நல்ல ஒரு அரசாங்கத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கூட வந்தோம். எம்ஜிஆர் வந்த பிற்பாடு அவர் நல்லா தான் ரொம்ப அருமையாக கட்சியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள்லாம் வந்து நானும் எஸ்டிஎஸும் சேர்ந்து தான் தமிழ்நாடு பூராவும் மாவட்ட செயலாளர் போட்டோம், அமைப்புகளை உருவாக்கணும், எல்லாம் பண்ணி கட்சியை அருமையாக கொண்டு வந்து முதல் தேர்தலே மிகப்பெரிய வெற்றி 147 சீட்டு கிட்டக்கு வந்தது. அது மாதிரி பண்ணோம். அதுக்கு என்ன அப்போ வந்து கட்சியாக இருந்ததை அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்ததுனால நடத்தினமே தவிர இப்போ வந்து கட்சியாக இல்லை. கட்சி வந்து தன்னுடைய பெயர் பலகை மாத்திரம் வச்சுக்கிட்டு கட்சியினுடைய மற்ற எல்லா இயல்புகளையும் கொள்கைகளையும் திட்டங்களையும் முடிச்சு. அப்போ அன்னைக்கு வந்து கட்சியினுடைய அண்ணா இருக்கிற போது எப்படின்னா கீழ்மட்டத்தில் போய் அவங்க தலைமை கழகமாக ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க. கீழே வந்து ஒரு ஆய்வுக்குழு போட்டு அந்த ஆய்வுக்குழு போய் ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த கட்சிக்காரங்களை கூப்பிட்டு இந்த தொகுதியில் முதல்ல கட்சிக்காரங்களை அவங்கள பற்றி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறவங்கள பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு, ரெண்டாவது நீ யாரை சப்போர்ட் பண்ணுற, எதுக்காக சப்போர்ட் பண்ணுற, எப்படி சப்போர்ட் பண்ணுற அப்படின்றலாம் கேட்டு அவங்க கீழ்மட்டத்திலேயே அந்த கேண்டிடேட் செலெக்ஷன் இருக்கும். அந்த அதிகாரம் கீழே இருக்கிற தொண்டர்களிடத்தில் இருந்தது, தலைமை இடத்துல இல்லை. தொண்டர்கள் தான் கட்சியினுடைய ஜீவநாடி உயிர்நாடி என்று அண்ணா வைத்து கொண்டிருந்தார். அவங்க சொல்கிறது தான் தீர்ப்பு. அப்படி தான் லட்சியவாதிகளாக கொள்கை மறவர்களாக வைத்திருந்தார். அது அண்ணா மறைஞ்ச பிற்பாடு இவங்க வந்து விருப்பத்துக்கு எதை வேணால் பண்ணுறது அப்படின்ற மாதிரி மாற்றின போது ஆக திமுக இல்லை. ஒரு இயக்கம்னா அதுக்கு ஒரு கொள்கை, அதுக்கு ஒரு கட்டமைப்பு, அதுக்கு ஒரு வடிவம் எல்லாமே இருக்கணும். அதெல்லாம் எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த பெயர் பலகை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமாக இவங்க காலம் ஓட்டாங்க. காரணம் வேற கட்சி இல்லை. ஓகே, வேற கட்சி இல்லை. இன்றைக்கு தாவேக்கா வந்திருக்கு. அப்ப தாவேக்காக்கு என்ன கொள்கை? கொஞ்சம் இது அதே மாதிரி திமுக அது இல்லைன்றதுனால தான் அண்ணா திமுக உருவாச்சு. உருவாகி நல்லா தான் நடந்தது. 82 ஜெயலலிதாவை எம்ஜிஆர் உள்ளே சேர்த்த போது நான் தான் கடுமையாக போய் எம்ஜிஆர்கிட்ட திராவிட இயக்கத்தில் ஒரு பிராமினுக்கு ஒன்று வேலை கிடையாது, நீங்கள் வேணும்னா நீங்கள் திரைத்துறையில் இருந்தவங்க நீங்கள் வேணால் தனியாக வச்சுக்கோங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் கொண்டு வந்து உள்ளே சேர்க்கக்கூடாது. நான் வந்து பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டேன், அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டேன். இப்போ வந்து நீங்கள் யாரையோ கொண்டு வந்தால் அவங்களெல்லாம் நான் ஏற்றுக்கொள்றதுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சண்டை போட்டு வந்தேன். அதே தான் நீங்கள் இதனால் எதிர்காலத்தில் கேவலப்படுவீங்க, அசிங்கப்படுவீங்கன்னு நல்லா சொல்லிட்டு தான் 1 மணி நேரம் அவர்கிட்ட சண்டை போட்டேன். அதை பற்றி தனியாகவே ஒரு பேட்டி கொடுத்துருக்குறேன். சரி, நல்லா இருக்கு. அதுக்கு பிறகு அவர் இறக்குறதுக்கு ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி அந்த முடிவை அவர் வேகமாக எடுத்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் என் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தப்பே ஜெயலலிதா உள்ள சேர்த்து வரம்பு மாரி அதிகாரங்கள் கொடுத்து இந்த வின் பண்ணதான், அவங்கள நான் கட்சி விட்டு நீக்கிட்டேன், யாரும் அவரோட எந்த வித தொடர்பும் கொள்ளக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அறிக்கை கொடுத்தார். இது அந்த இது நிலைமை. ஒரு கட்சிக்கு கொள்கைகள் இல்லை, அமைப்பு இல்லை, அந்த கொள்கை இது வந்து ஜனநாயக பண்பு இல்லைன்னா அது கட்சியாக இயங்கிறதுக்குள்ள தகுதியை இழந்துடுது. ரெண்டும் தகுதி இழந்து சும்மா பெயர் பலகை வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டினவங்களே தவிர இவங்களுக்கும் கட்சினாலும் தெரியாது, கொள்கைனாலும் தெரியாது, லட்சியம்னாலும் தெரியாது, அமைப்புனாலும் தெரியாது, அதிகாரம்னாலும் தெரியாது. ஏதோ உச்சியில் உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு அதை பண்ணாங்க, கீழே விழுந்துட்டாங்க. இனிமேல் எழுதியிருக்கிறதெல்லாம்
சாத்தியமே இல்லையா? காரணம் அஸ்திவாரம் அரிச்சிடுச்சு. ஆனா திமுக ஆளும் கட்சியா இருந்து செய்ததை விட எதிர்கட்சியா இருந்து நாங்க பல விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்கோம், இல்ல முறியடிச்சிருக்கோம்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து என்ன மாதிரியான அழுத்தங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கிற இடத்துல எதிர்கட்சியா திமுக பல இடங்கள்ல ரொம்ப சிறப்பா செயல்பட்டிருக்குன்னு சொல்றாங்களே. 17 ஆண்டு காலம் மத்தியில நீங்க இருந்தீங்க. உங்களுக்கு வேண்டிய குடும்பத்துக்கு வேண்டிய உங்கள் தொழிலுக்கு வேண்டிய வசதிகளை பெருக்கிக்கிட்டீங்களே தவிர 17 ஆண்டு காலம் டெல்லி சர்க்கார்லேருந்து தமிழகத்துக்கு செய்தது என்ன? நீட் தேர்வை கொண்டு வந்தீங்க, கச்சத்தீவை தானம் பார்த்தீங்க, இலங்கை தமிழீழம் கொடி பறக்கும் நம்ம கொடி அதை அழிச்சிங்க, மூப்பனார் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது அதை ஒழிச்சிங்க. இப்படி உங்களை பற்றி நாங்கள் சொல்கிறதுனா 1000 விஷயம் இருக்குது. அதனால் இதெல்லாம் தமிழ் இனத்திற்கு உங்களுடைய வசதியை பெருக்கிறதுக்கு, உங்களை வளர்த்துக்கிறதுக்கு, உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு பண்ணீங்களே தவிர மக்களுக்கானது எதுவும் செய்யலை. மக்களுக்கு கடைசியில் என்ன நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மக்களுக்கு கடைசியில் எதாவது பணத்தை கொடுத்தோன்னா ஓட்டு வாங்கிடலாம், அரசாங்கம் அமைச்சிடலாம்னு நினச்சிங்க. அதில் அந்த மக்கள் மண்ணவள்ளி போட்டாங்க. ஆனா இந்த முறை பணம் கொடுத்தும் கூட திமுக தோல்விதான் அடைஞ்சிருக்காங்க. பணம் கொடுத்த போது சாதாரண ஆளுக்கே புரிஞ்சு போச்சு, இது வந்து இந்த பணம்லாம் நம்மகிட்ட கொள்ள அடித்த பணத்தில் கொடுத்துருக்காங்க, இதை ஒரு விதைக்கிறாங்க, திரும்பவும் போய் ஆட்சி பீடத்தை பார்த்தா திரும்பவும் ஒரு கொள்ளை அடிப்பாங்க, அதனால் அவங்கள விடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இந்த மதுவை கொண்டு வந்ததுனால மதுவினுடைய அண்ணா வந்து மதுவுக்கு மிகப்பெரிய விரோதி. ஆரம்ப காலத்தில் 49 ஒரு படம் நல்ல தம்பின்னு ஒரு படம் வந்தது, என்எஸ் கிருஷ்ணன் நடித்த படம். அதில் வந்து மது எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாங்க. அதில் அந்த என்எஸ் கிருஷ்ணன் டிஎம் எதிர்த்து வச்சு எதிர்ப்பு பிரச்சாரம். அண்ணா வந்து சட்டமன்றத்தில் கருத்திருமன், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கருத்திருமன் கேட்குறாரு, மதுவிலக்கில் உங்கள் கொள்கை என்னன்னு. அண்ணா உடனே சட்டுன்னு இருந்தார், இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து, அதான் நிதியே இல்லாமல் போச்சுன்னா கூட, ஒன்றுமே இல்லை திவாலானா கூட, நான் மதுவிலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன், அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் சிதைந்து போகும், அதனால் முடியாதுன்ட்டு சொல்லி சட்டமன்றத்தில் தெளிவாக சொன்னார். அவர் செத்தார். செத்த உடனே மதுவிலக்கை ரத்து பண்ணி மது ஆலைகளை உற்பத்தி பண்ணி, இதுலேயே இந்த ஆலைகள்லேயே 5-6 ஆலைகள் கருணாநிதி குடும்பத்துக்குள்ளேயே இருக்குது. அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு ஆளை வச்சுருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவிலையும் சசிகலாவுக்கு ஒரு ஆளை, அவங்களுக்கு ஒரு ஆள், இதுதான் அந்த குடும்பத்திலே இருக்கிறாங்க. ஆலைகளை வச்சு 10 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணுற அந்த கெமிக்கலை நீங்கள் 160 ரூபா ஏழைகளை ஏமாற்றி மதுவுக்கு மயக்கத்திற்கு ஈடுபடுத்தி அவங்ககிட்ட 160 ரூபாய்க்கு நீங்கள் விற்று கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. கொள்ளையடிப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் வேணும்னு நினைக்கிறீங்க. அரசாங்கத்தில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதற்கே திரும்ப கொள்ளையடிப்பதற்கும் அந்த அதிகாரபீடத்தில் அமர்ந்து ஆதிக்கம் செலுத்துவதற்கும் தான் நீங்கள் தயாராக இருக்கீங்களே தவிர மக்களுக்கான தொண்டு செய்வதற்கு நீங்கள் இல்லை. அந்த மனப்பான்மை உங்களை விட்டு போயிடுச்சு, இனிமே அது வராது. அதனால ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்க முடிஞ்சு போனீங்க. ஓகே சார், இவ்வளவு நேரங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா இதே போல பல இடங்கள்ல உங்ககிட்ட விவாதம் பண்ண நினைக்கிறோம். நன்றி சார். நல்லது, வணக்கம்.